நீட் விலக்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றது. அதாவது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய நீட் தேர்வு விலக்கு மசோதாவை ஒன்றிய அரசு நிராகரித்தது குறித்து விவாதிப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக கடந்த வாரம் சட்டப்பேரவையில் இது குறித்து முதலமைச்சர் உரையாற்றிய போது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய நீட் தேர்வு விலக்கு மசோதாவை ஒன்றிய அரசு நிராகரித்த நிலையில நீட் தேர்வை அகற்றுவதற்கும் தமிழ்நாடு அரசு போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்றும் நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக அடுத்த கட்ட ஆலோசனை குறித்து இந்த கூட்டம் நடைபெறும் என தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த கூட்டம் தொடங்கி இருக்கு. இந்த கூட்டத்துல காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, பாமக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கக்கூடிய நிலையில அதிமுக, பாஜக கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் மற்றும் பரந்தாமனும், காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ், மதிமுக சார்பில் சரண் திருமலைக்குமார் மற்றும் பூமிநாதன் ஆகியோரும், சிபிஐ சார்பில் தலி ராமச்சந்திரன், மாரிமுத்து ஆகியோரும், சிபிஎம் சார்பில் நாகை மாலி உள்ளிட்டோரும், பாமக சார்பில் ஜி.கே. மணி மற்றும் வெங்கடேஸ்வரன், மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஜாகருல்லா மற்றும் அப்துல் சமது ஆகியோரும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் ஈஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் வேல்முருகன் பங்கேற்றிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.